உடலில் ஊனம் இருந்தாலும் தனது விடாமுயற்சியால் நீச்சல் போட்டிகளில் தேசிய அளவில் சாதனை படைத்து வருகிறார் மாற்றுத்திறனாளி பரிமளா. மத்திய மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த பரிமளாவின் வலதுகால் குழந்தை பருவத்தில் போலியோ நோய் தாக்கியதன் காரணமாக ஊனமானது. ஊனமானது என்னவோ கால்கள் தானே தவிர மனம் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் தமது விடாமுயற்சி மற்றும் பயிற்சியால் இன்று தேசிய நீச்சல் வீராங்கனையாக உருவெடுத்துள்ளார். தம்மை போன்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வாழ்வில் வெற்றி பெற பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதோ பரிமளாவே சொல்கிறார். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கில் நேஷ்னல் வரலையும் வந்திருக்கேன். என்னுடைய ஆம்பிஷன் வந்து நான் இன்னும் இன்டர்நேஷ்னல் வரலையும் போகணும் ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒன்று சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி நிறையா மாற்றுத்திறனாளிகள் உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய திறமைகள்லாம் இருக்குது, அவங்கள எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். தொடர் பயிற்சியின் காரணமாகவே மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சாதனை படைக்கலாம் என்று கூறும் பரிமளா, மாற்றுத்திறனாளிகள் தங்களிடம் உள்ள திறமைகளை பயிற்சியின் மூலம் மேம்படுத்தி கொண்டால் யாரையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்கலாம் என்று அனைவருக்கும் நம்பிக்கையை விதைக்கிறார். அவங்கவுங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளை சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, நம்மளால சாதிக்க முடியுன்ட்டு எல்லாருமே வரணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஏன் இன்னும் வர மாட்டேங்கிறீங்க? நிறையா வாங்க, வந்தாதான் நாமளும் நம்மளால் தானாக நிற்கிறதுக்கு முடியும். இதுவரை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் 20 தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ள பரிமளா தேசிய அளவில் முதலிடம் பிடித்து நீச்சல் பயிற்சியாளராவதே தனது லட்சியம் என்று கூறியுள்ளார். நீச்சல் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டப்பந்தயத்திலும் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ள பரிமளாவின் பெயரை விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை என்ற வார்த்தைகளுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிறைசூடனுடன் கோபிநாத்.